ஹே ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் விக்ஸி. நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்து உங்க லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கூட இருக்க பட்டனை கொஞ்சம் கோச்சுக்காம பிரஸ் பண்ணிக்காங்க. I'll be with you today. You'll never be alone 언제나 곁에. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் நம்ம ஹீரோவோட தம்பியும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாரு. நீ வந்து அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலயும் வராத அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவனவே நம்ம ஹீரோவோட தம்பியும் வந்துட்டு கேக்குறாரு, ஏன் இவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் தானே, அவங்க ஏன் இவங்க வந்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்றாரு, நீ கிஸ் பண்ண பொண்ணு தான்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோவோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, நான் வேணும்னே எல்லாம் கிஸ் பண்ணல, அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்து கிஸ் பண்ண பொண்ணுக்கும் இதுக்கும் வந்து என்ன சம்பந்தம், அதனால என்ன, இப்பதான் ஹீரோயின் தானே அவரோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்ல, உனக்கு வந்து கொஞ்சமாவது கவலை இருக்கா இல்லையா அவன் மேலும் கேட்க, நான் ஏன் கவலைப்படணும்னு ஹீரோவோட தம்பி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு பொங்குன்னு வந்து வாயிலே கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நான் வந்து உங்களை மன்னிச்சிட்டேன், எங்க அண்ணன் மேல இருந்த பாசத்தினால நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்றான். அன்னைக்கு வந்து அது வந்து கோஇன்சிடென்ட்டா நடந்த விஷயம், அது வந்து எனக்கே தெரியாது அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, அது வந்து எதிர்பாராம நடந்த விஷயம்னு வச்சுக்க. இப்ப நீங்க பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாம் இல்லை அப்படின்ட்டு. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாம சொல்றாரு, ரெண்டு பேரும் வந்து இனிமே மீட் பண்ணிக்காதீங்க, அவனுக்கு வந்து பழைய ஞாபகம் வந்துட போகுது அப்படின்ட்டு. அப்ப ஹீரோவோட தம்பி வந்துட்டு அதெல்லாம் வராது, அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான், அதுக்காக தான் நானும் வந்து விரும்புறேன், எனக்கு வந்து எங்க அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணி அந்த மீட்டிங் ரூம் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ, அந்த பிளேயர் பொண்ணு, அப்புறமா செகண்ட் ஹீரோயின், அந்த கோச் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அங்க. அப்ப அந்த கோச் வந்துட்டு கேக்குறாரு, எங்க லீஷன் அவன் வரலையா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு போன்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு, என்னடா வரியா இல்லையா அப்படின்ட்டு. சரி, அவன் வர வரைக்கும் டைம் ஓட்டணுமே அப்படின்றதுக்காக நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து லீஷன் தான் வர போறாருன்றது தெரியாது, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்றதே தெரியாது. சரி, அது வரைக்கும் டைம் ஓட்டணுமேன்றதுக்காக அந்த டால்கானோ காஃபின்னு வந்து லாக்டவுன் டைம்ல வந்து அந்த காஃபி தூள் போட்டு சக்கரை போட்டு கலக்குறதுலாம் வந்து ஃபேமஸ் ஆச்சுல, அது சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் என்ன, கோச் வந்து எதுக்கு வந்தோன்றதே தெரியாம அவரும் வந்து கலக்க ஆரம்பிச்சுட்டாரு. இவங்க வந்து அப்பாடா அப்படின்னு உட்கார கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட தம்பிக்கு வந்து அடிச்சிருப்பாருல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அதுக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, என் அண்ணனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவனோட பேட் மெமரி எரேஸ் பண்றது, அதுக்காக தான் நான் முக்கியமா வந்து கிளினிக்கல் டெஸ்ட்டுக்கே வந்து நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட. ஏன்னா அவனோட வாழ்க்கையில எல்லா மெமரியுமே வந்து என்னால வந்து பேட் மெமரியா ஆயிடுச்சு, எந்த குட் மெமரியுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் தான் வந்து ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க, கவலையே படாதீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி. கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பிக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு, இன்னத்துக்கு இவன் எடுக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு வந்துட்டு இருக்க. அப்ப ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான வேலை இருக்கான், அதனால வந்து வெளியில போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா கேக்குறாரு, யார் இந்த இன்டர்பிரேட்டர் அப்படின்ட்டு. அப்ப அவர் வந்துட்டு சொல்றாரு, இது வந்து நம்மளோட டீம் டாக்டரை தான் வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வந்துட்டு ஓ டீம் டாக்டர் தான் வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட தம்பியை தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, நீங்க வந்து இன்னமும் வந்து ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் கூட வந்து கான்டாக்ட்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோவோட தம்பி வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நான் அன்னைக்கு வந்து கிஸ் பண்ணதும் நானும் வந்து பண்ணல, எனக்கு விருப்பமே இல்லாம தான் நடந்தது அது அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் மீட்டே பண்ணிக்க கூடாது, அப்புறம் வந்து பழைய மெமரி எல்லாம் வந்துட்டு போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹீரோவோட தம்பி வந்து சொல்றாரு, அதெல்லாம் பாத்துக்கலாம், அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட அண்ணனோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்பவே வருத்தமா போயிடுச்சு, நீங்க என்னோட ஸ்டைல் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் வந்துட்டு யோசிக்கிறாங்க, அது நம்மள லவ் கிவ் பண்றானா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம்குள்ள போக, அங்க வந்து நம்ம செகண்ட் ஹீரோயின் தான் பக்காவா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க போல, மீட்டிங்கும் வந்து நல்லபடியா முடியுது. அதுக்கப்புறமா ஹீரோயினையும் ஹீரோவோட தம்பியும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து நடந்து போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, ஆமா இன்னைக்குதான் உங்களுக்கு வந்து மீட்டிங் இருந்ததுல அந்த கோச் கூட அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, அதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க வந்து வாங்க, நேத்து வந்து உங்களை டின்னர் கூட்டு போறேன்னு சொன்னால இன்னைக்கு போவோம் அப்படின்றாரு. கட் பண்ணி ஹீரோ, பிளேயர் பொண்ணு, அப்புறமா செகண்ட் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினுக்கு போன் பண்ணிட்டு, எனக்கு வந்து காசு கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சந்தோஷமா சொல்ல, அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, நான் வந்து இன்னைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ வந்து சீக்கிரமா போ அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வந்து சரின்றாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கையில இருக்க பிரேஸ்லெட் வந்து பார்ப்பாங்க. அப்ப ஹீரோ கார் வந்த உடனே நம்ம ஹீரோ போயிட்டு கார்ல ஏறிடுவாரு, அந்த பிளேயர் பொண்ணும் ஏறிடும். போகும்போது நம்ம செகண்ட் ஹீரோன்னு வந்து ஏறிப்பாங்க போல, இதை நோட்டே பண்ண மாட்டாரு நம்ம ஹீரோ, அலறுவாரு. அந்த பிளேயர் பொண்ணு வர, என்னது யாருன்னா இடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். இல்ல நீ எப்படிமா ஏறின அப்படின்னு பின்னாடி பார்த்து கேட்க,
அப்ப செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க, அப்ப நீங்க என்ன வந்து டிராப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு உடனே, நான் ஒன்னும் டாக்ஸி எல்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அங்க வந்து கிளம்புனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்புறமா அவங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி. அப்புறமா ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு அவங்க கார்ல தான் வந்து படுத்துட்டு இருக்கானு வந்து செகண்ட் ஹீரோயினை வந்து கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் அனுப்புவாரு. ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் போயிட்ட பிறகு அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அதே டைம்ல நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து கார்ல இருந்து எழுந்துருவாங்க. அப்ப ஹீரோ திரும்பி பார்த்த உடனே அலறுவாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு கேட்பாரு ஹீரோ வந்துட்டு, எப்படி வந்து உனக்கு வந்து ஹீரோயினை தெரியும் அப்படின்னு உடனே, எப்படி நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்க ஹீரோயினை வந்து எனக்கு ஃப்ரெண்டுன்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்த அளவு எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஹீரோயின் வந்து எடுத்திருப்பாங்கல்ல. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு பக்கத்துல நின்றுட்டு தேங்க்ஸ் தான் சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து போன் பேசிட்டே கிளம்பிடுவாரு. அங்க வந்து ஹீரோயின் வந்துட்டு காண்டாவாங்க. கட் பண்ணி நம்ம செகண்ட் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நான் வந்து காசு சம்பாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அந்த டைம்ல ஹீரோயின் வந்துட்டு பல்லு வலிக்கிட்டே கேக்குறாங்க, உனக்காவது வந்து அவன் தேங்க்ஸ் சொன்னானா அப்படின்ட்டு. அப்ப வந்து இல்லன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு, என்ன இவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னா என்ன குறைஞ்சா போயிட போறான் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க ஹீரோவை. கட் பண்ணி ஹீரோவையும் ஹீரோவோட தம்பியும் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி வந்துட்டு காலையிலேயே விழுற அளவுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, ஹீரோ வந்து கத்திட்டு இருக்காரு, என்ன சொல்ல மாட்டியா, வந்தா போன் கூட இருக்க மாட்டியா அப்படின்ட்டு. சரி அதெல்லாம் விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத, நாளைக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம், அவர்கிட்ட கோச் கிட்ட நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா தான் ஹீரோவோட தம்பியோட லிப்ஸை பார்த்துட்டு, ஆமா எந்த பொண்ணுகிட்ட வந்து பஞ்ச் வாங்கின அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட தம்பி வந்துட்டு, ஆமா நான் ஒரு பொண்ணுகிட்ட வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவனு, நீயும் என் டீம் டாக்டரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா ஹீரோவோட தம்பி வந்துட்டு கேக்குறாரு, ஆமா உங்களுக்கு வந்து இன்னமும் டீம் டாக்டர் மேல வந்து ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு அந்த டாபிக் வந்து அப்படியே வந்து மாத்தி விளையாடிட்டு இருக்காரு ஹீரோவோட தம்பி கூட. கட் பண்ணி ஹீரோயினையும் செகண்ட் ஹீரோயினும் தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை போல இன்னமும் வந்து அந்த தேங்க்ஸ்க்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்க, செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, என்னக்கா இன்னமும் இந்த பிரச்சனையை வந்து பேசிட்டே இருப்பீங்க, விடுங்கக்கா அப்படின்னு சொல்ல. அப்புறமா அவங்களும் வந்துட்டு, ஆமா நாளைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு, நான் அதனால வந்து சீக்கிரமா தூங்க போறேன் அப்படின்ட்டு வந்து லைட் ஆஃப் பண்று அப்படின்ட்டு தூங்கிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அந்த பிரேஸ்லெட் அளவெடுக்கிறேன் ஹீரோயின் வந்து ஒரு அலும்பு பண்ணிருப்பாங்களே ஹீரோ கிட்ட, அதுதான் வந்து கனவா வருது போல ரெண்டு பேருக்குமே. ஹீரோக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு கிஸ் பண்ற அளவுக்கே வந்து கனவு வந்த உடனே அவர் வந்து பக்கத்துல இந்த ஹோலா நாயை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எழுந்து பார்க்க, அப்ப ஹீரோவோட தம்பி வந்து உட்காந்து இவரையே தான் பாத்துட்டு இருப்பாரு, ஏன்னா வந்து நாயை கிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அப்புறம் தான் வந்து ஹீரோக்கு வந்து ரியலைஸ் ஆகி, ஐயோ நாயை புடிச்சு கிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு, நீ இன்னில இருந்து பேன் என்கிட்ட வராத அப்படின்னு கத்திட்டு இருக்காரு பல்லு தேச்சின்னு. அதுக்கப்புறமா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோவையும் காட்டுறாங்க, அவர் வந்து பொக்கே வாங்கிட்டு வராரு. அவர் வந்து ஆபீஸ்க்குள்ள வந்து உடனே ஹீரோயின் பார்த்துட்டு கலாய்க்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு உனக்குலாம் போய் வாங்கி வந்துன்ற மாதிரி தூக்கி போட்டுறாரு. ஹீரோ போயிட்டு அந்த பொக்கே பக்கத்துலயே சோஃபால உட்கார நம்ம ஹீரோயினும் வந்து உட்காருவாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க 3 மாசத்துல வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்க வந்துட்டு, அது மட்டும் இல்லாம சொல்றாங்க, நீங்க வந்து டெய்லி வந்து உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றதுக்காக டைரி எழுதணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, ரெண்டு பேருமே வந்து கான்டாக்ட்லயே இருக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் கொலீக், நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் குள்ளேயே போக கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. கட் பண்ணி சைக்காட்டிஸ்ட் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டு ஒரு நோட்டை குடிச்சிட்டு காட்டுறாங்க, இதுதான் வந்து இன்னைக்கான இது அப்படின்ட்டு ஹீரோ எழுதுதா. ஆமா அப்சர்வேஷன் டைரி எழுதுறதை விட நார்மலான டைரி எழுதுறது வந்து எவ்வளவோ வந்து பெட்டராவே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, நான் வந்து அபிஷியலா இப்போ வந்து அவனோட கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, நான் ஃபார்முலா இனிமே வந்து கவுன்சிலிங்க்கு வரமாட்டேன் அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கோட்டை கழட்டுனா ஃப்ரீக்கியான ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து சைக்காட்டிஸ்ட் வந்துட்டு மேல கீழே பார்த்துட்டு, நீ வந்து டாக்டரா இருக்கிறத விட ரேப்பரா இருக்கலாம் போலியே அப்படின்னு இருக்காரு. அந்த டைம்ல சைக்காட்டிஸ்டோட டாக் வந்தவொடனே அந்த நர்ஸ் வராங்க. அப்போ வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஓடி போய் வாங்குறாரு. ஹீரோயினை அவங்களும் வந்து நோட் பண்ணிட்டு நர்ஸ் சொல்றாங்க, நீங்களும் வந்து இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு உடனே அவங்களும் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நர்ஸ் சோங்கம் வந்து அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, நீங்க வந்து அவங்க மேல என்ன ஃபீலிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, சைக்காட்டிஸ்ட் வந்து ராப்பாவே போறாரு, அவங்க வந்து என் கூட வந்து ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சிங்கிள் மாமாவும் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து டான்ஸ் ஆடிட்டே சொல்ல ஹீரோயின் வந்துட்டு ஷாக்கா பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, நான் வந்து அவனை வந்து எமோஷனல் டைரி எழுதி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட. நீ இதை கேட்டுட்ட உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருதுமா அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு, நான் அவனை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த டைரிலாம் எழுத சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் அப்படின்ட்டு. கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆயிட்டு என்ன அப்படின்றாங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்குள்ள வராரு. அவர் அப்போ வந்து ஒருத்தர் மீட் பண்ணிருப்பார்ல அந்த கம்பெனிக்கு. அங்க போகும்போது லிஃப்ட்ல வந்துட்டு நம்ம சிஇஓ வந்துட்டு வருவாரு. வந்துட்டு யாருப்பா இது அப்படின்ட்டு
என்னப்பா வந்து பிச்சை கேட்கலான்னு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்தணும்னு ஹீரோ வந்துட்டு சொல்லுவாங்க. அது பேர் வந்து அது இல்ல ஃபண்ட் ரைசிங் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சிஓ வந்துட்டு சொல்லுவாரு, எனக்கும் அவனுக்கும் வந்து ரொம்ப நாள் பழக்கம்ப்பா, நீ தான் புது ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு லிஃப்ட்ல ஃப்ளோர் வந்துச்சுன்றதுக்காக வெளியில போலான்னு போக அப்ப வந்து சிஓ வந்துட்டு இருடா நான் போறேன் அப்படின்னு வெளில கெத்தா போறாரு. வெளியில போனா பிஏ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கூட்டின்னு போயிடுவாங்க. சிஓ நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஓ வந்துட்டு நான் இல்லையா அவனா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து போயிட்டு மீட்டிங் ரூம்ல அங்கதான் இன்வெஸ்டர் யாருன்னே தெரியாது பெரிய தலை, அதனால வந்துட்டு லேப்டாப்ல வந்து பிரைவேட்டா தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஏஜென்சி கூன்ல இருந்து நான் வந்து வந்திருக்கேன், என் பேர் வந்து லீ கூன் அப்படின்னு வந்து அவர் வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு அப்புறமா வந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்புறமா சிஓ தான் காட்டுறாங்க. அவர் வந்து வெயிட் பண்ணி பாக்குறாரு. அப்புறமா போனவரே வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறாரு போல, லேட் ஆயிடுது. அங்க இருந்து ஹீரோ வந்து கெத்து காட்டிட்டு கிளம்ப உடனே போயிட்டு சிஓ வந்துட்டு சார் என்னோட இது வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு சொல்றாரு, நீ போயிட்டு முதல்ல லீசிங் கிட்ட வந்து கான்ட்ராக்ட் வந்து ரினியூவ் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு. அவரு போன பிறகு நம்ம சிஓ தான் வந்து புலம்பிட்டு இருக்காரு, இந்த அண்ணன் தம்பினாலே வந்து என் உசுறு போகுது அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரே ஒரு பிரெயின் சர்ஜரி பண்ண உடனே டோட்டலா பர்சனாலிட்டா மாறி போச்சே அப்படின்ட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோவோட தம்பியை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அப்போ வந்து ஒரு 4-5 லேடிஸ் வந்துட்டு, ஆமா நீங்க தான் வந்து லீஷினோட அம்மால அப்படின்ட்டு வந்து கூப்பிடு. அப்ப ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஃபன் பண்றாருங்க, நான் வந்து மிஸ் கொரியா என்னமோ நடத்த போறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அந்த லேடிஸ்ல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மத்த பிளேயர்ஸோட அம்மா போல. இவங்களை பார்த்துட்டு உடனே நீங்க லீஷினோட அம்மா தானே வந்து பக்கத்துல வந்து பேச உடனே ஹீரோவோட அம்மா வந்துட்டு சரி நீங்க போங்க லீஷினை போயிட்டு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. போறப்ப கூட நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு சரி பியூட்டிஸ் நான் போயிட்டு வரேன்னு உடனே ஹீரோவோட அம்மாவோட ரியாக்ஷன் தான் ஆயிட்டா பாவின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லீஷினை பத்திலாம் கொஞ்சம் பேசிட்டு நம்ம ஹீரோ வந்த உடனே ஆமா அவனை கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு அவன் மேட்சை விட்ட உடனே வந்து சரக்கு வீட்லயே வந்து கதவு சாத்திக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டானாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து கிராஸ் ஆவாங்க. டாக்டர் இங்க வாங்க அப்படின்ட்டு ஹீரோவோட அம்மா வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்ப அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் வந்துட்டு கேக்குறாங்க ஹீரோவோட அம்மா கிட்ட இவங்க யாருன்னு உடனே ஹீரோவோட அம்மா வந்துட்டு சொல்றாங்க, இவதான் வந்து என் பையனோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொன்னீங்களே இப்ப லீ கூன்னுட்டு அவங்களோட ஆளுப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவனே ஹீரோயின் வந்துட்டு ஐயோ இல்லங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறமா அங்க இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு லேடிஸ் எல்லாம் வந்து முடிவே பண்ணிட்டாங்க, ஒருத்த வந்து பிளேயரு இன்னொருத்த வந்து மருமக வந்து டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம சைக்காட்டிஸ்ட் டீம் ஹெட் இவங்களோட ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து மேல போயிட்டு இருப்பாங்க. ஆணும் வாயப்ப வந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம செகண்ட் ஹீரோ யாரு நம்ம ஹீரோவோட தம்பி தான் வராரு. ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சிட்டு சொல்றாரு, ஆமா நான் வந்து உங்களை மீட் பண்ணணும் தான் வந்தேன், நீங்க தான் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்க லேடிஸ்ல வந்து ஷாக் ஆயிட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. அப்ப ஹீரோவோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, ஆமா என்ன இருக்குதுங்க அப்படின்னு கேட்ட உடனே என்னப்பா உங்க அண்ணிய வந்து இந்த மாதிரி பிடிக்கிற அப்படின்னு அவங்க வந்து கேட்க ஹீரோவோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, அதெல்லாம் முன்னாடிங்க, அதெல்லாம் சின்ன வயசுல வந்து லவ் பண்ணாங்க, இப்பெல்லாம் வந்து அவங்க வந்து வர்க்கோலிக்கா இருக்காங்க, 2 பேருமே வந்து பார்ட்னர்ஸா இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோவோட அம்மா தான் நீ கிளம்புடா இங்க இருந்து, நானே வந்து எவ்வளவோ வந்து பில்டப் கொடுக்கலான்னு பார்த்தா லீகுனுக்காக நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி பாக்க. அப்ப ஹீரோவோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, 2 பேர்ல வந்து யாரு வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்கும், நானா எங்க அண்ணனா அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்று சொல்ல அங்க இருக்க சைக்காட்டிஸ்ட் வாயே பொழந்துருவாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு வாய பழக்க ஹீரோவோட அம்மா தான் வந்துட்டு சமாளிக்கிறாங்க, இவன் வந்து பிராங்க் பண்றான்ப்பா அப்படின்ட்டு. கட் பண்ணி ஹீரோயின் தான் வந்து ஹீரோவோட தம்பி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து போய் சொன்னீங்கன்னு. ஹீரோவோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு. அது இல்லைங்க, சப்போஸ் வந்து உங்களை வந்து நியூஸ்ல போட்டு புரளி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோடனே நான் வந்து அவ்வளவு ஃபேமஸும் கிடையாது, நீங்களும் வந்து அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது, என்ன ரோட்ல போற பசங்களுக்கு கூட யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, ஹீரோ வந்துட்டு கவுன்சிலிங்ல இருக்கும்போது எமோஷனல் டைரி வந்து அவன் எழுதுனானாமே அது எங்க அப்படின்னு கேட்க உடனே வந்து ஹீரோவோட தம்பி வந்து ஷாக் ஆகிட்டு, அப்ப அது வந்து எங்க அண்ணன் வந்து பார்த்தானா உனக்கு வந்து எல்லா ஞாபகமும் வந்துருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனேவே வந்து ஹீரோயின் வந்துட்டு ஆமா தயவு செஞ்சு அதை கொஞ்சம் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா ஹீரோட தம்பிக்கும் வந்து டைம் ஆயிடுச்சு போல, அவரும் வந்து கிளம்ப. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு வந்து எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமும் இவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, டைம் கொஞ்சம் இருக்கு போல. அப்போ வந்து சொல்றாரு, நானும் வந்து லீக் ஒன் ஏஜென்சில வந்து கான்ட்ராக்ட வந்து சைன் பண்ணனா என்னாலே வந்து இவங்களை பார்க்க முடியல அப்படின்ட்டு. அப்புறமா ஹீரோயின் தான் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து பர்கர் வாங்கிட்டு ஆபீஸுக்கு தான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க போல. அப்ப ஹீரோவே வந்து இல்ல அங்க. ஹீரோ வந்து எங்க போயிருப்பாருன்னா அந்த ஜே ஹோட்டலுக்கு போயிட்டு செக்யூரிட்டி கேமரா வந்து அனலைஸ் பண்றதுக்காக போயிருப்பாரு. அப்ப அங்க இருக்கவங்க வந்து சொல்றாங்க, இல்லங்க உங்களுக்கு எல்லாம் வந்து தர முடியாது, இது வந்து பிரைவசிக்காக வந்து நாங்க வந்து யார்கிட்டயுமே வந்து ஷேர் பண்றது இல்ல,
ஹீரோக்கு வந்து அந்த உட்காந்து அழுதுதே வந்து அந்த மறுபடியும் ஞாபகம் வந்துட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோவோட தம்பி வந்து கீழே விழுந்துட்டோன்னதும், அதுக்கப்புறமா இவர் உட்காந்து அழுததும், எது வந்து கரெக்டா இருக்கும்ன்றதே தெரியலையே அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அங்க இருக்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு டிசைனை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஏதோ ஆகுது. அப்ப அங்க போறவங்க வந்துட்டு உங்களுக்கு எதனா ஆயிடுச்சா அப்படின்ட்டு கேக்குறாங்க அங்க ஒர்க் பண்றவங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட வந்து கேக்குறாரு, ஆமா இது வந்து எப்ப வந்து யூஸ் ஆகும்னு. உடனே அவங்க வந்து ஈவென்ட் அப்படின்னா கிறிஸ்மஸ் அப்ப வந்து நாங்க இதை வந்து டெக்கரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறமா ஹீரோ வந்துட்டு அந்த 119 அப்படின்ற எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பருக்கு அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்ல போயிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. லீகோன்றவங்க வந்து எங்க ஸ்டேர்ஸ்ல இருந்து கீழே விழுந்த மாதிரி நீங்க வந்து காப்பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அங்க இருக்கவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து நடந்த மாதிரி அந்த ரெக்கார்ட்ஸ்லயும் இங்க வந்து பதிவாகல அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு சொல்றாரு, சப்போஸ் வந்து பேஷண்ட் வந்து அன்கான்சியஸா இருந்தா அவங்களோட கார்டியனோட நம்பரை வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதை கேட்டதும் வந்து ஹீரோ வந்துட்டு சொல்லுவாரு, ஹீரோவோட அம்மா பேரு, ஹீரோவோட அப்பா பேரு. சரி அதை வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தம்பியோட பேரையும் வந்து கொடுப்பாரு. லீ சின்னு போட்ட உடனே அங்க வந்து ரெக்கார்டு வரும். அவர் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆக இவர் வந்துட்டு கேட்பாரு, எங்க ஹோட்டல்ல நடந்ததா இல்ல வந்து வீட்டுல நடந்ததான்னு கேட்க, கட் பண்ணி அடுத்த சீனே வந்துட்டு அந்த பிரிட்ஜ்ல தான் போயிட்டு நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்ப வந்து அவர் வந்து பார்த்தது வந்து அங்க வந்து முழுங்கி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரெக்கார்ட்ல வந்து பதிவாயிருக்கும். அன்னைக்கு நைட்டு வந்து என்னதான் இருக்கும், ஏன் வந்து ஹீரோவோட தம்பி வந்துட்டு நீ வந்து படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்த அப்படின்னு சொன்னா அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஹீரோ வந்துட்டு அது மட்டும் இல்லாம எதுக்காக என்னோட மொத்த ஃபேமிலியும் வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து அவர் தலையை பிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு வந்துட்டு யாரோ அவரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகுது. அவர் வந்து அங்கேயே அப்படியே உட்காந்து யோசிக்கிறாரு. அங்க வந்து 119ல வந்து ஒர்க் பண்றவங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க போல, நீங்க வேணா அந்த கேஸுக்கு வந்து இன்சார்ஜா இருந்த போலீஸை போயிட்டு வேணா கேட்டு பாருங்க அப்படின்ட்டு. கட் பண்ணி அங்க இருக்க டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. அவருக்கு வந்து கால் வருது, யாருன்னு கேக்குறாரு. அதே டைம்ல நம்ம ஹீரோவோட தம்பியும் வந்துட்டு போன் பேசிட்டே வர, அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கும் வந்து கால் பண்ணிட்டு அவன் வந்து அவனோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் வந்துட்டு என்னது அவரை பத்தி என்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவரே வந்து கண்டுபிடிக்க போறா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே ஹீரோவோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கேன், அவன் வர என் போனையே எடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வேணா லீகுனுக்கு வந்து போன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் பண்ணாலும் எடுக்கல. அதுக்கப்புறமா ஹீரோவோட தம்பியும் வந்து கிளம்பிடுறாரு அங்க இருந்து. அதுக்கப்புறமா ஹீரோவோட தம்பி வந்துட்டு அங்க ஃபர்ஸ்டா வந்துட்டு அலறாரு, யாரோ அந்த போலீஸ் முன்னாடி உட்காந்து இருந்த உடனே அங்க இருக்க போலீஸும் வந்துட்டு கலாய்க்கிறாரு, நீங்க தான் பிஸி பர்சன் ஆச்சு, எப்படி வந்து வந்தீங்க பிளேயர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்புறமா ஹீரோவோட தம்பி வந்துட்டு நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து கொடுத்துட்டீங்களா இன்சிடென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்க, அவர் வந்து அர்ஜென்ட்டா வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க என்னதான் அவருக்கு வந்து அமினிஷியாவே இருந்தாலுமே நீங்க வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் மறைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைங்க, நான் அவரோட ஃபேமிலி மெம்பர், உங்களுக்கு வேணும்னா வந்து டாக்டர் கிட்ட இருந்து கூட ஒப்பீனியன் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து தரேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த போலீஸ்ல வந்துட்டு பரவாயில்ல இவ்வளவு நல்லா அண்ணன் தம்பிங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த போலீஸ் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்க ரெக்கார்ட் எல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஆபீசர் கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆமா இன்னைக்கு வந்து சிசிடிவி ரெக்கார்டு வந்து ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு சொல்றாரு, இல்ல அன்னைக்கு மழை பெஞ்சதுனால அங்க வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சாமா அந்த சிசிடிவி கேமராக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் வந்துட்டு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோவோட தம்பி வந்து ஓரமா நின்று விட்டுதான் கேட்டுட்டு இருந்துப்பாரு. வெளியவே நம்ம ஹீரோவோட தம்பி வந்துட்டு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோவோட எமோஷனல் டைரியை தான் வந்து தேடிட்டு இருக்காரு. என்னை பத்தியும் எல்லாமே எழுதியிருக்கோம், எல்லாத்தையுமே வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு புலம்பிட்டு தேடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த டைரியிலையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த பிளேயர் பொண்ணு வந்துட்டு டீம் டின்னர் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து எப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க போல நம்ம ஹீரோவா. அவங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட தம்பி வந்துட்டு நான் வந்து போலீஸ்ல சார்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாரு. அந்த டைரியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கண்டுபிடிச்சதுக்கு வந்து எந்த ரிப்ளைவும் அனுப்பல. அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு பீர் பாட்டில் வந்து ஒலிக்க வச்சுட்டு இருக்காங்க. யார் முன்னாடினா நம்ம ஹீரோயினோட அக்கா பையன் முன்னாடி. கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு பெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவோட ஆபீஸ்ல. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு தூக்கி போட்டுட்டு நானே வந்து ஹெல்ப் பண்றேன், நீங்க ஓரமா போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோவோட அப்பாவையும் ஹீரோவோட அம்மாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. எதையோ பேக் பண்ணிட்டு வந்து அந்த ஊருக்கு போயே ஆகணுமா, லீசினை மட்டும் தனியா அமைச்சு வச்சிடலாமே அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, நான் வந்து ஆல்ரெடியே வந்து ஹோட்டல் வந்து புக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அந்த பேக் பண்ண ஐட்டத்தெல்லாம் எங்க தூக்கிட்டு போறாங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆபீஸுக்கு தான் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு நிக்கிறாங்க.
உடனே ஹீரோ அலறி வச்சுக்கிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து என்னது அம்மா அப்பாவா, என்னது அம்மா அப்பாவா அப்படின்ட்டு அலறி அடிச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் வந்து ஒலிக்க வச்சுட்டு அவங்களும் போயிட்டு ஒரு சோஃபாக்கு பின்னாடி ஒரு பால்கனில போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் போயிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த சோஃபா மேலேயே உட்கார ஹீரோட அப்பாவும் ஹீரோட அம்மாவும் அதுக்கப்புறமா வந்து நாங்க இங்க வந்து மீல் சாப்பிட்டு போலாம் தான்ப்பா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்துட்டு என்னது மீல்ஸ் சாப்பிட்டுட்டு தான் போவீங்களா அப்படின்ற மாதிரி பார்க்க ஹீரோட அப்பா வந்து அங்க படுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியோ தவழ்ந்து தவழ்ந்து ஓடி போயிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்து ஓடி போயிருப்பாங்க போல. ஹீரோட கிச்சனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க, இது ஏன் ஓப்பனே ஆக மாட்டேங்குது, இது வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, என்னங்க இங்க வாங்க அப்படின்ட்டு. ஹீரோவும் வந்துட்டு தள்ளுங்க நான் வந்து ஓப்பன் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண அது ஓப்பனும் ஆகல. நம்ம ஹீரோட அப்பாவும் வந்துட்டு ட்ரை பண்ணுவாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு ஓப்பன் பண்ண ஹீரோட பேண்ட் மேலேயே ஊத்திக்குமா. அவர் வந்துட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துவாரா. ஹீரோட அப்பா வந்துட்டு ஏய் பேண்ட கட்டுறான்னு ஹீரோ வந்துட்டு அதை புடிச்சுக்கிட்டே வந்து ஓடுவாரு. கரெக்டா ஹீரோயின் வந்து இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அந்த ரூமை திறக்க ஹீரோயின் வந்து இருப்பாங்க. அவசரம் புரியாம நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓரம் போய் ஒழிஞ்சுக்க ஐயோ இந்த ரூம் இல்ல அந்த ரூம் வாங்க அப்படின்ட்டு அவங்களை வந்து கூட்டிட்டு வேற ரூமுக்கு போவாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத் டப்ல போய் கபால்ல பத்துன உடனே நம்ம ஹீரோட அப்பா வந்துட்டு போய் சோஜி எடுத்துட்டு வா போ அப்படின்ட்டு சரக்கு ஏதோ எடுத்துட்டு வர சொல்றாரு. இந்த கேப்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஓடலாம் ட்ரை பண்ண, அதுக்கப்புறம் செருப்பு இருக்காதா சரி செருப்பு எடுக்கலாம் ரிட்டர்ன் வர. அந்த டைம்ல நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு அந்த சரக்கு தேடுறதுக்காக வருவாங்க ரிட்டர்னு. இவங்களும் அலறி வச்சுட்டு போயிட்டு ஒரு ஓரமா போய் ஒழிஞ்சுப்பாங்க. பாவம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் வந்து இப்படியே தப்பிச்சுட்டு வெளியில வெறுங்காலோட நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. கட் பண்ணி கோர்ட்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பிளேயர் பொண்ணும் அதுக்கப்புறமா ஹீரோவோட தம்பியும் வந்துட்டு கோர்ட்ல வந்து உக்காந்துட்டு இருக்க. அப்ப ஹீரோவோட தம்பி வந்துட்டு கேக்குறாரு, ஆமா ஏன் வந்து இன்னும் கோச் வந்து வரல, அவர் வந்து நாளையில இருந்து ட்ரைனிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோவோட தம்பி கிட்ட அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றாங்க, உங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஏஜென்சிலே வந்து அந்த வாட்டி கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறாங்களாமே அப்படின்ட்டு. ஷாக் ஆயிட்டு என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உடனே இல்ல உன்னோட டெஸ்ட் வந்து நான் முன்னாடியே பார்த்தேன் அப்படின்ட்டு வந்து அவங்க போனை சொல்ல. அப்ப ஹீரோட தம்பி வந்துட்டு சொல்றாங்க, நீ ஏன் அடுத்தவங்களோட டெஸ்ட்டை வந்து படிக்கிற அப்படின்ட்டு. அதெல்லாம் மறந்துட்டு அதுக்கப்புறமா போகும்போது சொல்லிட்டு போறாரு, இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்ட்டு. பண்ணி நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. பாவம் அப்ப வெளில அமிச்சவங்க போல இன்னமும் வெளிலதான் உட்காந்துட்டு இருக்காங்க குளிர்ல. அப்ப ஹீரோட தம்பி வந்துட்டு ஆமா எங்க அம்மா இங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்க வந்து ஆமான்னு சொல்ல நம்ம ஹீரோட தம்பி வந்துட்டு ஃபீல் ஆயிட்டு உடனே போயிட்டு ஏதோ பெட்ஷீட் மாதிரி அவரோட கார்ல இருக்கும் போல அதை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு வந்து போத்தி விட. நம்ம ஹீரோவும் வந்துட்டு அப்பதான் வராரு, நீ என்ன தப்பு பண்ண எதுக்காக வந்து இந்த மாதிரி காலோட ஓடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தங்குறது வந்து ரொம்ப பெரிய தப்புலாம் இல்ல, எதுக்காக வரீங்க அப்படின்னு கேட்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, இல்ல எனக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. உடனே ஹீரோயினும் வந்துட்டு உங்களோட இதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ், ஷூ கொடுத்ததுக்கும் பெட்ஷீட் கொடுத்ததுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அவங்க வந்து கிளம்பலான்னு எழுந்து கிளம்ப, அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்களை தூக்கவே செஞ்சிருந்தாரு, தூக்கிட்டு நடக்கிறாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோட தம்பி வந்து சோகமா போயிரு. அப்புறமா ஹீரோ வந்துட்டு கேக்குறாரு, ஆமா நீ வரலையா அப்படின்னு. அவரும் வந்துட்டு இல்ல அம்மாவை தான் பார்க்க வந்தேன் நீங்க போங்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டே போக அப்ப வாட்ச்மேன் வந்துட்டு ஆமா இவங்க ரெண்டு பேரும் வந்து நிஜமாலே வந்து லவ்ல இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அம்மா சிஓ ரூம்ல தான் வந்து நம்ம ஹீரோட தம்பி வந்து காட்டுறாங்க. அவர் வந்து சைன் போட சொல்ல இவர் வந்து கிழிச்சு போட்டுட்டு இவர் வந்துட்டு என்னோட ஆள் வந்து எங்க இருக்காலோ அங்கதான் நான் வந்து இருப்பேன்னு. சிஓ வந்துட்டு யார் அவங்க ஆளுன்னு, என்னோட பிரதரோட ஏஜென்சில தான் அவ வந்து இருக்கா, அதனால நான் அங்கேயே போக போறேன்னு ஓடுறாரு. சிஓ தான் பாவம் என்னை வச்சு என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி அளவுக்கு காண்டாகிட்டு இருக்காரு அவரு. உடனே சிஓ வந்துட்டு நம்ம ஹீரோட தம்பி வந்து நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்ச மாதிரிலாம் அந்த போட்டோஸ் எல்லாம் இருந்தவொடனே அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோட தம்பி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவர் எங்க போறாரோ அங்கேயே வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட தம்பி வந்துட்டு எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆபீஸ்க்கு தான் வராரு. அந்த டைம்ல காலிங் பெல்ல அடுத்துறாரு. இப்ப ஹீரோட தம்பி வந்து காலிங் பெல்ல அடுத்துற அந்த டைம்ல நம்ம சிஓ வந்து பிடிச்சி இழுத்துட்டு நான் வந்து அந்த போட்டோ எல்லாம் இருக்கு மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஹீரோட தம்பி வந்துட்டு என்ன என்னோட லவர்ஸ் போட்டோ போடுறியா, அது வந்து பப்ளிக்ல பொருளி பேச போறாங்களா அவ்வளவுதான், இந்த ஆக்சிடென்ட பத்தியும் எங்க அண்ணன் கிட்ட போய் பேசுறதா இருந்தா பேசிக்க, அவன் வந்து ஆல்ரெடியே வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் இங்க வந்து சேரணும்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்காக நான் எது வேணாலும் செய்யலான்ற அளவுக்கு தோணுது அப்படின்னு இருக்காரு. சிஓ வந்துட்டு முன்னாடியே வந்து நான் உங்ககிட்ட வார்ன் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, ஹீரோட தம்பி இதெல்லாம் உங்களுக்கே வந்து சில்லியா தெரியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அப்ப டோர் பெல்ல இருக்க மானிட்டர்ல நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சிஓ வந்துட்டு தண்ணியில வந்து உன்னாலதான் விழுந்தான்ற அளவுக்கு அப்படின்ற போது அப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கூட ஹீரோயினும் வந்து இருப்பாங்க. அப்ப வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு எது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப ஹீரோக்கு வந்து ஏதோ ஆவற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினும் பாவம் ஏதோ பதறாங்க. அப்ப சிஓ தான் காட்டுறாங்க. இவன் இந்த போட்டோவை காமிச்சு ஹீரோட தம்பி வந்து மிரட்டிட்டு இருக்கான்.
ஹீரோவும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஆன பிறகு வெளியில வந்து பாக்குறாரு. அப்ப ஹீரோவோட தம்பியும் இல்ல, அந்த சிஇஓவும் வந்து அங்க இல்ல. அப்ப சிஇஓ வந்துட்டு மிரட்டுறாரு, ஏன் அந்த சிசிடிவி கேமரா உடைஞ்சது, அந்த ரெயின்ல வந்து அழிஞ்சதுன்னு நினைக்கிறியா? நான் பண்ணேன், அந்த போட்டோ எதுக்கு பண்ணி எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே டைம்ல நம்ம ஹீரோக்கும் வந்து அந்த தண்ணியில விழுந்த மாதிரி ஞாபகம் வருது. அப்ப சிஇஓ வந்துட்டு சொல்றான், உனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அண்ணனை நீ தானே தள்ளி விட்ட அப்படின்னு சொல்ல, அதோட இந்த எபிசோட வந்து இங்கேயே முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோட தம்பி தான் வந்து நம்ம ஹீரோ வந்து தள்ளி விட்டுருப்பான் போல.